السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் வெற்றி படிக்கட்டுகள் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா பெண்களுமே வாழ்க்கை என்றால் என்ன, எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதலும் பக்குவமும் எல்லோரிடத்திலும் இந்த நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தது. இந்த குர்ஆன், அந்த குர்ஆனுடைய செயல் வடிவமான ரசூல் ஏற்படுத்தியிருந்தார். எந்த ஒரு பெண்ணும் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. நிதானமும் பக்குவமும் எல்லா விஷயத்திலும் இருந்தது. எனக்கான வாழ்க்கையை நான் சரியாக வாழ வேண்டும், வேறு எதற்காகவும் எவருக்காகவும் என்னை நான் அழித்து கொள்ளக்கூடாது, என் மறுமை வாழ்க்கைக்காக என்னை நான் சரியான முறையில் திட்டமிட்டு அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற பார்வை ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த வரலாறுகளை நாம் ஒவ்வொன்றாக சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு வாழக்கூடிய இந்த நிலத்தில், ஊரில், இந்தியாவில், உலகத்தில், மேலப்பாளையத்தில் வாழக்கூடிய பெண்கள் முடிவுகள் எப்படி எடுக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதை அவர்களை வைத்து நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், உசீப ஹாரிதா யௌம பத்ர் வஹுவ குலாம். பத்ர் போர்க்களத்தில் ஹாரிதா என்பவர் அவர் கொல்லப்பட்டு விட்டார். சின்ன வயது ஒரு இளைஞர் கொல்லப்பட்டு விட்டார். ஃபஜாஅத் உம்முஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கது அரஃப்த மன்சிலத்தன் ஹாரிசா மின்னி. ஹாரிசா என் உள்ளத்தில் எப்படி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அவர் மீது எவ்வளவு அன்பு பாசம் வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பாசத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, அவர் இப்போது ஷஹீதாயிட்டார். ஃபஇயகுன் ஃபில் ஜன்னா அஸ்பிர் வஹ்தஸிப். அவர் சொர்க்கத்தில் இருந்தால், சொர்க்கத்திற்குரியவராக இருந்தால், நான் அந்த இழப்பை சகித்து கொள்வேன், பொறுத்து கொள்வேன், இறைவன் நன்மை தருவான் என்று என்னை நான் ஆறுதல் படுத்தி கொள்வேன். ஒயின் தக்குல் உஹ்ரா தரா மாசனா. வேறு ஏதாவது இருந்தால் நான் என்ன செய்வது என்ற அவருடைய அந்த மன உணர்ச்சியில் அவர் கேட்கிறார், மன ஆழமான உந்துதல் கேட்கிறார். அதை எப்படி தமிழில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. வேறு ஏதாவது இருந்தால் தரா மா அஸ்னஉ, நான் என்ன செய்வது என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபகால், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, வை ஹக்கி அவ ஹபில்தி அவ் ஜன்னத்தன் வாஹிதாகிய. ஏமா சொர்க்கம் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா? சொர்க்கம் என்பது ஒன்று தான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இன்னஹா ஜினானுன் கசீரா. சோனம் என்பது பல தகுதி தரங்கள் உள்ளது. ஒ இன்னஹு ஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். இந்த ஹாரிதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். சொர்க்கத்தின் தரம் என்பது நிறைய இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த சொர்க்கத்தின் தரத்திலேயே முதல் தரமான உயர் சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இப்போ அந்த தாயினுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குது பாருங்கள். மரணம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு வலியை ஒரு தாய்க்கு ஏற்படுத்தும். அதுவும் இளம் வயது மரணம் என்பது. போரில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த மரணம் என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதல் என்றால் அது உணர்ச்சிக்கு உட்பட்டது. இனிமேல் என் வாழ்க்கை என்னத்துக்கு,
என் பிள்ளையே செத்து போயிட்டான், நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்று இல்லை. அந்த மரணம் அது பொருள் உள்ளதாக இருந்தால் என்ன பொருள்? உண்மையான வாழ்க்கையில் அவர் வெற்றிக்குரியவராக இருந்தால். இன்றைக்கி பல மரணங்களை பார்க்குறோம். சில மரணங்கள் ஏற்பட்டு விட்டால் என் வீட்டுக்காரர் சொர்க்கவாதி ஆகிட்டாரு, எங்கம்மா சொர்க்கவாதி ஆகிட்டா அப்படின்னு மக்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். சில பல செயல்களால் அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் தனது மகன் மரணித்து விட்டார், அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் அது அவருக்கு மன நிறைவை தந்திருக்க வேண்டும். சும்மா இறந்து போகல, களத்தில் தான் என் மகன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அதற்கு எவ்வளோ பெரிய கூலி இருக்குது தெரியுமா என்று அவர் திருப்திப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திருப்திப்படவில்லை. சம்பந்தப்பட்ட தூதரிடத்தில் வந்து கேள்வி எழுப்பி, என் பாசம் அன்பு என்பது உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்தில் இருந்தால் அதை நான் சகித்துக் கொள்கிறேன், இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அவர் வேறொரு நிலையில் இருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாடுபடுவேன் என்பதைத்தான் அதை இன்னொரு வார்த்தையில் அந்த தாய் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை எப்படி நேசித்தார்கள்? மறுமை வெற்றிக்காக நேசித்தார்கள். பிள்ளையின் இழப்பு அது மறுமையின் வெற்றியாக அமையும் என்றால் அதற்கு ஒரு பெரிய நல்லது தான். அது வேறு மாதிரியாக இருந்தால் நாம் என்ன செய்வது? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவியாக குடும்பத்தோடு பிள்ளை குட்டிகளோடு சேர்ந்து 10 ஆண்டு 15 ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் திடீர் என்று பிள்ளைகளையும் கணவனையும் விட்டுவிட்டு எங்கோ ஒரு ஓடி போய் விடுகிறார். இஸ்லாமிய சமுதாயத்தில் எவனோ ஒருத்தன் என்னை ஈர்த்து விட்டான், என்னை ஆட்கொண்டு விட்டான் காதலால் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு பெத்த பிள்ளைய அனாதையா தவிக்க விட்டுட்டு மனம் போன போக்கில் ஓடக்கூடிய ஒரு முடிவுகளை எடுப்பதை பார்க்கிறோம். குறைந்தபட்சம் அந்த கணவன் சொர்க்கத்திற்குரிய நற்செய்தி சொல்லப்பட்டவர் என்கிற உறுதியாவது குறைந்தபட்சம் இருக்குதுன்னு தெரியுமா? அப்படி யாரையும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துட்டா கூட சரி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. வெறும் உணர்ச்சி, என்னமோ ஒன்று மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, காசோ பணமோ அல்லது சும்மா ஏமாற்றி பேச்சோ, என்னமோ ஒன்று, நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன், பெத்த பிள்ளை எனக்கு அது தேவை. சில பெண்கள் பெத்த பிள்ளை கொண்டு போட்டு கூட கள்ளக்காதன் ஓடக்கூடிய நிலையெல்லாம் பாருங்கள். அப்போது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எந்த ஒரு விவரமே இல்லாத ஒரு காலமாக பார்க்கப்பட்ட அன்றைக்கு எப்படி பக்குவப்பட்டிருந்தார்கள் அந்த பெண்கள், தன் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு பார்வை இருந்தது. எல்லா விஷயத்திலும் எல்லா வகையிலும், திருமணமாக இருந்தாலும் திருமணத்தை நிராகரிப்பதாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே மீண்டும் மீண்டும் சொல்வது, பெண்கள் தங்களை ஒரு காட்சி பொருளாக நினைக்கவும் கூடாது, ஆண்கள் பெண்களை காட்சி பொருளாக அல்லது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கவும் கூடாது. இரண்டுமே படைப்புக்கு எதிரானது, படைப்பிற்கு மாற்றமானது. ரெண்டு பேருக்கும் 2 வகையான பொறுப்புகள், 2 வகையான கடமைகள். அந்த கடமைகளை புரிந்து செயல்பட்டு வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம திருமண முடிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீட்டை விட்டு ஓடுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். 20 ஆண்டுகளாக பாசத்தோடு தியாகத்தோடு வாழ வைத்த அந்த பெற்றோர்கள், ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அவன் ஒருத்தியை ஒருவனை விரும்புகிறான் என்றால் இந்த விருப்பத்துக்கு முதல் எதிரி தாய் தகப்பன் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அந்த நினைப்பு வருது அவங்களுக்கு அப்படின்னா, நம்ம விருப்பத்தை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், குறைந்தபட்சம் உலகத்திலேயே ஒரு பிள்ளைக்கு நல்லது நாடுகிறவன் தாய் தந்தை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது முக்கியமான. ஆனால் கட்டாயப்படுத்தி கௌரவத்தை பார்த்து மரியாதையை பார்த்து நம்மளை எங்கிட்டாச்சும் பிடிச்சி தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலையும் வெளியேறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்களை எப்படி உருவாக்கியிருந்தாங்க பாருங்கள். இன்னமின் வலது ஜாஃபர் அவர்கள் பிள்ளைகளில் ஒரு பெண் குழந்தை. அவர்
அவருடைய பொறுப்பாளர் தந்தையோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோ இந்த பெண்ணுக்கு, இந்த பிள்ளைக்கு திருமணம் செய்வதை அவர் பயப்படுகிறார். ஒஹிய காரிகா, அவர் வெறுக்கக்கூடிய நிலையில். அதாவது ஒரு மாப்பிள்ளைய இந்த பெண்ணுக்கு பிடிக்கல, பொறுப்பாளர் அந்த ஒரு ஆணை இவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார் என்கிற அச்சம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த பெண் செய்கிறத பாருங்களேன். ஃபஅர்சலத் இலா ஷைஹைனி மினல் அன்சார், அன்சாரி தோழர்கள் 2 பெரியவர்கள்ட்ட ஒருத்தரை அனுப்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி எனது பொறுப்பாளர், எனது தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைக்க பேசுகிறார், முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். தன் குடும்பத்தில் ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒன்று நேரில் பேச, ஏப்பா எனக்கு இது பிடிக்கல, உம்மாடே வாப்பாடே எனக்கு இந்த ஆணை பிடிக்கல, அதை உடைச்சி சொல்லணும். இல்லையா யார்கிட்ட சொன்னால் அவங்க சொல்லி புரிய வைப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். அந்த பெண் செய்கிறார், சொல்லி அனுப்புகிறார். 2 முக்கியமானவங்கள்ட்ட சொல்லி, இந்த மாதிரி எங்கள் வாப்பா அம்மா அல்லது பொறுப்பாளர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. அந்த 2 பேரும் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, ஃபலா தஹ்ஷயின், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபைன்ன ஹன்சா பின்த் ஹதாம், ஹன்சா என்கிற ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்தவர். இது நடக்கிறது அல்லாஹ்வின் தூதர் காலத்திற்கு பிந்தி நடக்குது. அந்த பெரியவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஹன்சா என்பவருக்கு அன்கஹா அபூஹா ஒஹிய காரிகா, அவருடைய தந்தை அவர் விரும்பாத ஒரு திருமணத்தை செய்து வைத்தார். ஃபரத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரத்து செய்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். இது மாதிரி ஒரு பிரச்சனை அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடந்துச்சு. விருப்பம் இல்லாத ஒரு திருமணம், தாய் தப்ப கட்டாயப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அந்த பெண் போய் முறையிடுகிறார், எனக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி அந்த பழக்கி இருக்கிறாங்க, ஒரு பெற்றோர் புரிய வைத்து அந்த மனநிலையை அனைத்தையும் புரிய வைப்பது மிக முக்கியமான ஒன்று. அது தவறும் போது, இப்படிப்பட்ட விருப்பத்திற்கு மாற்றமான ஒன்று நடக்கும் என்கிற ஒரு நிலை வரும்போது தேவையற்ற ஒரு சிக்கல்களுக்குள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வின் தூதர் எப்படி பழக்கியிருந்தாங்க, அவரது விருப்பம், அவரது உரிமையை மதிக்க வேண்டும். வீண் வெட்டியாக கௌரவத்தை பார்த்துக்கிட்டு குடும்ப பாரம்பரியம், யதார்த்தம் என்னன்னு பாருங்க. முதல்ல யதார்த்தம் என்ன, அதை புரிந்து கொள்ளுங்கள், அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி, அப்படி விருப்பம் இல்லாத ஒரு திருமணமாக இருந்தால் அந்த பெண் சொல்லும் போது, கோரிக்கை வைக்கும் போது அதை ரத்து செய்தும் இருக்கிறார்கள். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளவு அந்த தெளிவான புரிதல் அந்த பெண்களுக்கு இருந்திருக்கிறது. இஸ்லாம் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது, இதை நாம் பேச முடியும், பேச வேண்டும் என்கிற அளவிற்கு. அப்போ ஒரு பெண்ணோ ஆணோ அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவம் வேண்டும். யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமும் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போல பரீரா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபிய பெண், அவருக்கு ஏற்கனவே அவர் அடிமை பெண்ணாக இருக்கிறார். அவர் அடிமையாக இருக்கும்போது ஒருத்தரை திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பெயர் முகைஸ். இப்போது இந்த பரீரா அவர்களை, அடிமையாக இருந்த அந்த பெண்ணை விடுதலை செய்து விட்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ விடுதலை செய்த பிறகு பொதுவாக அன்னைக்குள்ள சட்டம் என்ன அப்படின்னா, அடிமையாக இருக்கும்போது உள்ளவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுபட்டு விட்டால் ஏற்கனவே இருந்த பழைய அந்த நிலைகளெல்லாம் மாறிவிடும். அடிமையாக இருக்கும்போது யாரும் எதுவும் சொல்ல முடியாது, கேட்க முடியாது, எஜமான் சொல்கிறதை கேட்கணும். அந்த அடிப்படையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டு விட்டார். விடுதலையான பிறகு அவர் தன் வாழ்க்கையை மீண்டும் ஒரு தடவை மாற்றிக்கொள்வதற்கான உரிமையும் அவருக்கு கிடைத்து விடுகிறது. இப்போ முகைஸுங்கிறதும் அதை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இந்த முகைஸு கூட வாழ பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் அவர் கூட வாழ மாட்டேன். ஆனால் அவருக்கு இந்த அம்மாவை பிரிய மனமே இல்லை. ரொம்ப ஒரு நேசமும் அன்பும் அவர் மீது இருக்கிறது.
அப்போ இந்த பரீராவுடைய கணவர் முகீஸ் என்பவர், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இப்போ நம்பாஸ் அவர்கள், கன்னி அன்குரு இலைஹி யத்தூஃபு ஹல்ஃபஹா யபிக்கி வ தமூஹு தசீலு அலா லிஹியதிஹி. இந்த முகீஸ் என்பவர் அந்த பெண்ணுக்கு பின்னாடியே சுற்றி சுற்றி வருகிறார், அழுது கொண்டே வருகிறார். அவருடைய கண்ணீர் எல்லாம் தாடியில் வடியக்கூடிய அளவிற்கு அவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார். என்னை விட்டு பிரிஞ்சிடாத, உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது என்று அவர் பின்னாலேயே போய்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் உன் கூட வாழ விருப்பம் இல்லை. இப்போ அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த விஷயம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அலா தஅஜபு மின் ஹுப்பி முகீஸ் பரீரா ஒ மின் புகுலி பரீரா முகீசன். அப்பாஸே, இந்த முகீஸ் பரீராவை நேசிப்பதும் பரீரா முகீஸை வெறுப்பதும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நேரு முரணா அமைது வாழ்க்கை. இதெல்லாம் சில நேரத்தில் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், வாழ்க்கை திடீரென்று மாறும். ஒவ்வொன்றையும் அதன் போக்கில் எதிர்கொள்ள வேண்டியது தான் வாழ்க்கையின் யதார்த்தம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, முகீஸ் பரீராவை ரொம்ப நேசிக்கிறார், ஆனால் பரீரா முகீஸை ரொம்ப வெறுக்கிறாரு. இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ்ட அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த பேச்சு வரும்போது, விஷயம் வரும்போது பரீராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் ராஜஅதிஹி பரீரா, நீ கொஞ்சம் உன்னுடைய கருத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம்ல. அவர் முகீஸு உங்களோட தவிர வேறு யாரு கூட வாழ முடியாதுங்கிறார். நீ கொஞ்சம் உன்னுடைய கருத்தை மாற்றிக்கலாம்லம்மா. அந்த பெண் கேட்ட கேள்வி அழகான ஒரு கேள்வி. யா ரசூலல்லாஹ் தக்முரினி, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் ஆணையிடுறீங்களா, உத்தரவிடுறீங்களா, சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு தூதர் பாருங்க. இஸ்லாம் குர்ஆன் எப்படி பக்குவப்படுத்தியிருக்குதுன்னு பாருங்க. இன்னமா அஷ்ஃபஉ, இல்லம்மா நான் பரிந்துரை செய்கிறேன். இந்த பெண்ணுடைய கேள்வி எவ்வளோ அழகான கேள்வி. தக்முருனி, எனக்கு நீங்கள் உத்தரவு போடுறீங்களா, இல்லை நான் சிபாரிசு பண்ணுறேம்மா. காலத், அந்த பரீரா சொல்கிறார், லா ஹாஜத் லீஃபி, எனக்கு அதில் தேவையில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆணையிட்டால் கட்டுப்படுவேன், நீ சேர்ந்து வாழணும், சரி மறுக்க மாட்டேன். ஆணையிடுறீங்களா, ஆலோசனை சொல்கிறீங்களா, இல்லைம்மா ஒரு ஒப்பீனியன், ஒரு ஆலோசனை தான், எனக்கு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படின்ற. அதுக்கு மேலே அல்லாஹ்வின் தூதர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. குர்ஆனை, நடைமுறை பிரச்சனைகளை பெண்கள் எவ்வளவு நுணுக்கமாக புரிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் ஆலோசனை என்றால் எனக்கு விருப்பம் இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு சௌரியப்பட்டால் ஏற்றுக்கிறேன். மார்க்க உத்தரவு என்றால் என் விருப்பத்தை தூக்கி ஓரமாக தள்ளிட்டு அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை சொல்கிறீங்களா, உங்களுடைய ஆலோசனை சொல்கிறீங்களா, ஆலோசனை தான், ஆலோசனை எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நான் இல்லை, அவர் கூட நான் வாழ விரும்பலை அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்திருக்கு பாருங்க. இப்போ இப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு அந்த நேரத்தில் கொந்தளித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் பார்க்கிறோம். இப்படி உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு முடிவுகளை எடுக்கும்போது அது தேவையற்ற சிக்கல்களை மேலும் மேலும் தள்ளி வாழ்க்கையை பாதாள படுகொலியில் கொண்டு போய் தள்ளி நாசமாக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை வீணானதாக, அர்த்தமற்றதாக மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் வாழக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நிதானமாக, பக்குவமாக ஒருவர் இன்னொருவரை நம்ப வேண்டும். நம்ம வாப்பா நமக்கு எதிராக நடக்க மாட்டார், நம்ம உம்மா நமக்கு எதிராக நடக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு எதிராக நடக்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலையில் உருவாக வேண்டும். அந்த வகையில் அமையும் போதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த ரெண்டுமே குர்ஆன் அடிப்படையில் தான். பெற்றோர் பிள்ளைகள் ரெண்டுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றுமே குர்ஆனுடைய அந்த வழியில் அடிப்படையில் தான் அமைத்து கொள்ளும் போது இந்த உலக வாழ்க்கை என்பது பொருள் உள்ளதாக மாறும். மறுமை வெற்றிக்கு மிக ஒரு உதவிகரமானதாக, அடிப்படையானதாக மாறும். இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ்.